கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய நாளிலும் 13ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் பூராக நம்மை நடத்துகிற தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய மன்னாவுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக அந்த நாட்களிலே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரெண்டாவதாக, நம்முடைய பாதைக்கு இந்த நாட்களிலே வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ரெண்டு காரியங்களையும் இன்றைக்கு நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அவருடைய வசனம் இந்த நாட்களிலே நம்முடைய கால்கள் சரியான வழியிலே சீரான வழியிலே நடக்கும்படியாக நடத்துகிறதாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே நம்மை செம்மையான வழியிலே இந்த நாட்களிலே நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் தீய வழியிலே தீய காரியங்களுக்கு இந்த நாட்களிலே அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி, அந்த வசனத்தினுடைய அபிஷேகத்தின்படி நடக்கிறவர்களாக இந்த நாட்களிலே இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக, இங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அவருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறதாம், என் பாதைக்கு வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23 எடுத்து பாருங்கள், எப்படியாக வேதம் சொல்லுகிறது. அதாவது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று. அப்படியானால் மரண இருள் இந்த நாட்களிலே நம்மை சூழ்ந்து கொண்டாலும், பொல்லாப்புக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், ஆண்டவருடைய அந்த வார்த்தையோடு நாங்கள் இருக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய பாதைகளிலே வெளிச்சமாக அந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, த வேர்ட் ஆஃப் லைட். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், த வேர்ட் எப்படி என்று சொன்னால், இஸ் எ லேம்ப் அன்டு மை லேடுன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நம்மை நடத்துகிற வார்த்தையாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வார்த்தைகளும், நீங்கள் எந்த புஸ்தகத்திலே எந்த வார்த்தைகளை வாசித்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மை ஒருபோதும் வெளிச்சத்துக்குள்ளே நடத்தாது. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் என்ன செய்யுமாம், தேவ ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யுமாம், அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீபமாக இந்த நாட்களிலே அங்கே மாற்றுகிறது மட்டுமல்ல, நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருந்து நம்மை அனுதினமும் நடத்துகிறதா இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளை, அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையில் இந்த நாட்களில் நிலைத்திருங்கள், வார்த்தையின் மேல் நடவுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையின் மேல் நாங்கள் நடக்கிற வேளையிலே தேவ சித்தத்தை செய்து முடிக்கலாம். அதே வேளையிலே பொல்லாப்புகளுக்கு நாங்கள் விலகி இந்த நாட்களில் நடக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். ஏனென்றால் அருமை பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை அங்கே வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் அங்கே ஊடுருவுற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் அந்த வார்த்தையிலே என்ன விசேஷம் இருக்கிறது என்றால், அந்த வார்த்தை அங்கே இந்த வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தருடைய உதடுகளிலே இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷனாலே இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே பேசப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனாலே இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே உருவாக்கப்படவில்லை. அது தேவனுடைய வார்த்தைகள். இந்த வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் கடல் மச்சங்களையும் உருவாக்கின சர்வ வல்லமை உடைய தேவனிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தீபமாகவும் வெளிச்சமாகவும் இந்த நாட்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. அதனாலே வார்த்தையிலே நிலைத்திருங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையிலே தீபமாகவும் வெளிச்சமாகவும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நடத்தும். இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே கூடியிருந்து வழிநடத்துவாராக. அருமை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.